அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம ஹாரிஸ் கிச்சன்ல செய்ய போற ரெசிபி ஒரு ஸ்பெஷல் டிஷ். ஸ்டார்டர்னு கூட சொல்லலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டீயோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறியோட பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நம்ம மார்க்கெட்டுக்கு போனா கறிகாய் வாங்கினா கடைசியில நம்ம கேட்போம் இல்லையா, கொத்தமல்லி கருவேப்பிலை கொடுங்கன்னு. அந்த கொத்தமல்லியை வச்சுதான் இன்னைக்கு இந்த ஸ்டார்டர் பண்ண போறோம். இந்த கொத்தமல்லியில ஏராளமான மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு. அப்புறம் இது நீர்ச்சத்து கொண்டது. நார்ச்சத்து நீர்ச்சத்து ரெண்டுமே கொத்தமல்லியில இருக்கு. இது நம்ம உணவுல அன்றாடம் பயன்படுத்துறோம். ரசம் ஆனாலும் சரி, சாம்பார் ஆனாலும் சரி, மற்ற பொரியல் வகைகள் எல்லாத்துலயுமே கடைசியில செஞ்சு முடிச்சுட்டு இந்த கொத்தமல்லியை நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதா பொடியா அரிஞ்சு அதுல போட்டோம்னா அதனுடைய சுவையும் மனமும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இது கண் பார்வை கோளாறுலாம் சரி செய்யுது. கண் பார்வை மங்கலா இருக்கும்போது அதை சைட் எல்லாம் அதை கண் பார்வையை பார்க்கும் திறனை அதிகரிக்கிறது. அதனால கொத்தமல்லி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உணவுல அன்றாடம் சேர்த்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. இப்போ இந்த கொத்தமல்லியில என்ன ரெசிபி பண்ண போறோம்னா, கொத்தமல்லி வடை. இது மகாராஷ்டிரால கோத்திம்பரி வடி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டார்டர் ஸ்நாக், ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்னு கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த கொத்தமல்லியில நம்ம எவ்வளவு வெரைட்டி செய்யலாம். கலந்த சாதம் செய்யலாம், கொத்தமல்லி சாதம் செய்யலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி துவையல் செஞ்சு சாப்பிடலாம். அதை விட இது குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இது ஸ்டார்டர் ஸ்நாக்னு சொல்லலாங்க. இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் சொன்ன மாதிரி மெயினான இன்கிரீடியன்ட் கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியை வாங்கி நல்லா அலசிடணும். வேற எல்லாத்தையும் நீக்கிட்டு, நிறைய பேர் இந்த கொத்தமல்லியில வெறும் இலையை மாத்திரம் எடுத்துப்பாங்க. இலையை விட அதனுடைய காம்புல நிறைய சத்து இருக்கு. அதனால இந்த காம்பையை சேர்த்து நல்லா கழுவிட்டு, மண்ணு போக கழுவிட்டு, அதுக்கப்புறம் சின்ன சின்னதா கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வாங்க இந்த கொத்தமல்லி வடையை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க ஹாரிஸ் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம எடுத்து வச்சிருக்கிற கடலை மாவு இதுல சேர்த்துடலாம். அடுத்தது அரிசி மாவு. இப்போ இதுல கசகசா சேர்த்துடலாம். பெருங்காயம், மிளகாத்தூள், இஞ்சி, பச்சை மிளகா விழுது, மஞ்சள் தூள், சீரகம், உப்பு. நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இதுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு எவ்வளவு வேணுமோ பிசைஞ்சு பார்த்துக்கணும். இப்போ நம்ம சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு இருக்கோம், பிசைஞ்சிட்டு இருக்கோம். அது நல்ல கமகமன் வாசனையா இருக்கு. இந்த இப்ப நம்ம கலந்துருக்கிற மாவுக்கு ஒரு 10 வடை வருங்க. நீங்க எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இது கலந்தாச்சு இந்த மாவை. இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு 3 பாகமா பிரிச்சு இப்படி செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இந்த பாத்திரத்துல
எண்ணெயை தடவிட்டு இதுல ஒட்டாம இருக்கணும் இல்லையா, அதனால இந்த பாத்திரத்துல நல்லா எண்ணெயை தாராளமா தடவணுங்க. தடவிட்டு இப்போ இது இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த மாதிரி பண்ணி இதை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கேப் விட்டு விட்டு வைக்கணும். இந்த மாதிரி ஒட்டிக்காம கொஞ்சம் கேப் விட்டு இதை மூத்தி இப்படி வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதுல இதை வச்சுட்டு 15 நிமிஷம் இதை ஸ்டீம் குக் பண்ணணும். நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு எடுத்து வெளியில வச்சுட்டு இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது சொல்றேன். இது நல்லா ஸ்டீம் குக் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதை எடுத்து அப்படியே கத்தியால ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிக்கணும். வடை சைஸ்ல பண்ணிட்டு எண்ணெயில டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சப்போஸ் டீப் ஃப்ரை வேண்டாம்னு சொன்னா ஷாலோ ஃப்ரை, நமக்கு இந்த கட்லெட்டுக்கெல்லாம் செய்யற மாதிரி ஷாலோ ஃப்ரையும் செஞ்சு எடுத்து வச்சு எண்ணெயை வச்சிருக்கேன் பொரிக்கிறதுக்கு. இது காயத்துக்குள்ள இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு தோராயமா ஒரு 15 பீஸ் வந்திருக்கு. 15 வடை செய்யலாம். எண்ணெய் காஞ்சிடுது. இப்போ வடையெல்லாம் ஒவ்வொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இது நல்லா பொரிஞ்சு பொன்னிறமா வந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும். நல்ல கமகமான கொத்தமல்லி வாசனையோட இருக்கு. சூப்பரா வாசனை வருது. நீங்களும் கொத்தமல்லி வடை இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொன்னிறமா நல்லா பொரிஞ்சு வந்துருக்கு. இப்போ இதை பிளேட்ல எடுத்துடலாம்.